கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசும் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகமும் பொது நூலக இயக்ககமும் இணைந்து நடத்துகிற இந்த அருமையான புத்தக திருவிழாவிலே எளியேனாகிய என்னை பட்டிமன்ற நடுவராக அழைத்து எங்கள் நண்பர்களை ஒரு குழுவினராக அமைத்து நீங்கள் பேசுங்கள், தஞ்சை மக்கள் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன உங்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முத்துக்குமாரனும் நம்ம முருகனனும் பப்பாசிலிருந்து அழைத்து, முதல்ல இது சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். தஞ்சை மண் ஏன் எனக்கு மிக மனதிற்கு நெருக்கமான மண் அப்படின்னா, நான் ஈரோட்டிலேருந்து தமிழ் இலக்கியம் படிப்பதற்காக, இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்கிறதுக்காக தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரிக்கு போனேன். மயிலாடுதுறை, ஈரோட்டிலிருந்து தருமபுரத்துக்கு போகணும், மயிலாடுதுறை போகணும்னா தஞ்சாவூரை தாண்டாமல் போக முடியாது. பொதுவாக தமிழ் படிக்க வேண்டுமென்றால் தஞ்சாவூரை தாண்டாமல் யாராலும் படிக்க முடியாது. ஏ அப்பா, 6வது 7வது படிக்கிற பையெல்லாம் நல்லா கத்துறானே, இந்த அளவு தெளிவாக எந்த ஊர்லேயும் நான் பசங்களை பார்த்ததே இல்லைடா. வெரி குட். அந்த மாதிரி நான் இங்கே தான் வருவேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, அப்போலாம் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் அப்போலாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி எங்கள் அப்பா நைட் ஈரோட்டில் பஸ் ஏற்றி விடுவார், இங்கே ராத்திரி பஸ்ஸு பிடிக்கணும். அந்த தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டில் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்துக்கோ மயிலாடுதுறைக்கோ இடம் கிடச்சி ஒருத்தன் உக்காந்துட்டானா வாழ்க்கையில் அது மிகப்பெரிய சாதனை. அனுபவப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வயசை கடந்த எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் டிப்போலே எல்லாரும் ஏறிடுவான் போல இருக்கு. வடிவேல் சார் சொல்லுப்பா படத்தில் வர மாதிரி, எங்கேருந்து எல்லாரும் வரீங்க, டிப்போலேருந்தே வரோண்டாம் பாரு. அந்த மாதிரி நான் எல்லா பஸ்ஸும் பார்ப்பேன், எல்லா பஸ்லையும் ஆள் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் எதுக்கு நான் புதுசாக எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்னே இருக்கும். இந்த அனுபவம் இருக்கு பாருங்க. உடனே ஒன்று சொல்லவா, என்ன எல்லாரும் கேட்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியுதும்பாங்க. ஏன்னா எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் நானும் பள்ளியின நிஷாக்கா எல்லாருமே பட்டிமன்றம்லாம் பேசி முடிச்சுட்டு விடிய விடிய பேப்பரை போட்டு படுத்து தூங்கியிருக்கோம். இதில் எந்த ஒரு அவமானமும் கிடையாது. ஏன், வளர்வதற்கான காலம் அது. விடிகாலில் தான் பஸ் இருக்கும், முதல் பஸ்ஸு, படுத்து தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே சந்திக்கிற மனிதர்கள், நடக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய ஞானமாக நான் நினைக்கிறேன். ஞானமாக நினைக்கிறேன். உண்மைதான். பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், யோசிச்சு பாருங்க. இந்த பஸ்ஸுக்கு வராமல், பஸ் வராமல் வெயிட் பண்ணுற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சும்மாவே நிற்க மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த ஏரியாவுக்கும் போகாமல் ஒரு பஸ் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க லைட்டு கிட்டலாம். அதில் பின்வாசப்படியாக ஏறி முன்வாசப்படியாக இறங்குவான். வராத பஸ்ஸை சத்தம் போடுவான். இந்திய பொருளாதாரத்தை குறை சொல்லுவான். அரசியல் அலசி ஆராய்வான். கல்யாணம் ஆனவனாக இருந்தால் பொண்டாட்டியை திட்டுவான். கல்யாணம் ஆன பெண்மணியாக இருந்தால் புருஷனை திட்டும். இப்படி மண்ணை தூக்கி போடுவான். காத்துனால தான். ஆமாம், ஆடி காத்தாது. ஓ, ஆடி காத்தான் கண்டுபிடிச்சிருக்கு இப்போதான். இல்லைன்னா யாருக்கும் தெரியாது இந்த மாதம் ஆடி இல்லைன்னு. ஆமாம், அதுதான் ஆளை பாரு. ஏன்னா அக்காவோட கவலை அக்காவுக்கு. திடீர்னு காற்றுல மேக்கப் அழிஞ்சு போச்சுனா உன்னை சொன்ன மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லாம் நடக்கும். இப்போ அந்த டீ கடையில் பஸ் ஸ்டாண்டில் புத்தகத்தை தொங்க விட்டுருப்பாங்க. அதை நேராக நின்னாவே படிக்கலாம். நம்மால் எப்படி தெரியுமா படிப்பான்? அது சைடில் இருக்கா, சைடாகவே தலை. இவ்வளோ விஷயங்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் நடக்கும். எந்த கலைஞன் மகத்தான கலைஞனாக மாறுறான்
எந்த எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளனா மாறுறான் அப்படின்னா, எந்த மனிதன் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கிறானோ அவனே சிறந்த எழுத்தாளனாக மாறுகிறான். வேற யாராலையும் மாற முடியாது. ஒரு மனித பக்கத்து வீட்டில் இருக்கிறனுடைய வலி, வேதனை, பசியினுடைய கொடுமை, பெண்கள் படுகிற துயரம், நாட்டில் மக்கள் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே எப்ப தெரியும்? அடுத்தவங்களை கவனிக்கிறப்ப மட்டும்தான் தெரியும். இப்ப வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எது பெரிய சிக்கல் அப்படின்னா, நம்ம மட்டுமே நாம கவனிச்சுக்கிறோங்கிறது தான் பெரிய சிக்கலே. நம்மளை மட்டும் நம்ம கவனிச்சுக்கிறோம். அப்ப யாரு நம்மளை சுத்தி இப்ப என்ன சிக்கல்னா, நம்மளை கவனிக்கிறதுக்கே நேரம் பத்துறது இல்லை, அதனால அடுத்தவங்களை நாம கவனிக்கிறது இல்லை. இந்த விழாவை துவக்கி வச்சு பேசினாரு மாவட்ட தீயணைப்பு அலுவலர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குமார் அவர்கள். ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனை பேர் வீட்டில் சமையலறையில் தீயணைப்பு கருவி வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் ரஃபீன் என்ற சார் பேசுகிறப்ப, இன்னும் கொஞ்ச நாளில் யார் வீட்லேயும் சமையலறையே இருக்காதுன்னு. சென்னையில் தஞ்சாவூர்லாம் என்ன ராகம் மகேசனை சிரிக்கிறாப்புல. அருமையான கவிஞர். உங்கள் மண்ணினுடைய மாபெரும் அடையாளம் ராகவ மகேஷ் அண்ணன். நமக்கு என்னன்னா, வெளியூரில் இருக்கிறவங்கள பார்த்து பிரமிச்சு உள்ளூரில் பிரமிக்கப்பட வேண்டியவர்கள்லாம் மறந்து போயிடுவோம். நான் எப்பயுமே அதில் குறிப்பாக இருப்பேன், யாரை எங்கே குறிப்பிட்டு சொல்லுங்கிறதுல. அற்புதமான கவிஞர், விளையாடுவார் வார்த்தைகளில், பிரமாதமான கவிஞர் அவர். இப்போ எதில் விட்டேன் நான்? சமையலறை கேஸ். வெரி குட். சென்னையிலாம் சமைக்கிறதே இல்லை. நான் எழுதி தரேன், இன்னும் 10 ஆண்டுகளில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு மனம் சோர்வாக இருக்கிறதா, நாங்கள் வந்து ஊட்டி விடுகிறோம்னு வருவான். சமைச்சு கொடுக்கறதுக்கே ஒரு ஆப் வந்துருச்சா? அது எப்படி நீ மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க? அப்ப நீ சமைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் இப்போ அது இப்போ அதனால தான் அண்ணன் முருகன் பப்பாசியில் முருகண்ணனோ நம்ம முத்துக்குமாரனோ கேட்டப்ப என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானும் பள்ளின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதே, நிமிர்ந்து நிற்பதே. எது மகிழ்ச்சியான வாழ்க்கை? எல்லாருக்கும் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும், நம்ம வளைஞ்சு கொடுக்கணுமா நிமிர்ந்து நிற்கணுமான்னு. கரெக்டா? வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அப்படி தான்டா. ஏம்மா அப்படி? என்ன ஏம்மா அப்படி? கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த ஆள் அப்படி தான். ஒழுங்காக பதிலை சொல்லியிருந்தா இவன் சரின்ட்டு போயிருக்கலாம். இவன் ஒரு கேள்வி கேட்பான்ல, அந்த அம்மா பழைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த ஆள்கிட்ட அப்படி இப்படி இருக்கணும்டா. எல்லாத்தையும் உங்கள் அப்பா ஆமாம் வில்லனாவே பார்க்கறது வீட்டில். அப்பனைலாம் அப்படி இப்படி இருந்தாதான்டா அவருக்கு தகுந்த மாதிரி பேசுகிறா. அம்மா சொல்கிறாங்களா வீட்டில்? பெண்மணிகள் சொல்கிறீங்களா? ஒரு அக்கா சிரிக்குது, என்ன நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் தம்பி சொல்கிறான். அந்த அவருக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போடா. என்னடா நட்டம் உனக்கு? அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசு. நாமளே குழந்தைங்கிட்ட சொல்கிறோம்ல, நடிக்கவாது செய், பிடிச்ச மாதிரி நடிக்க. இப்போ சில மருமகள்லாம் சொல்கிறாங்க, மாமியார் பிடிச்ச மாதிரி நடி அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டேன், எங்கள் லட்டு மாதிரி உங்கள் குடும்பத்தில் மருமக வந்தாலே இப்போ குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பூந்தி மாதிரி இருக்குது, தனித்தனியான. அவ்வளோ கொடுமைக்காரியாக இருந்திருக்கா, நிஷா மாதிரி. உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ இதுதான் சிக்கல். நம்ம வளைவு சொல்லிவா போய்க்கடா, வளைவு சொல்லிவா போய்க்கடா, என்னடா பெருசாக வாழ போகிறோம் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை அப்படியே நெஞ்ச நிமித்தி வாழ்ந்த சாதிச்சிருவியா? கேட்குறோமா இல்லையா? வாழ முடியாது சொல்கிறோமா இல்லையா? ஏங்க கண்டக்டர்கிட்ட காசை கொடுத்துட்டு மீதி 1 ரூபா வாங்குறதுக்கு நம்ம குலதெய்வத்தை வேண்டுறோமா இல்லையா? அவர் குலதெய்வத்தை வேண்டிக்கிறாரு, வரவெல்லாம் சில்லறையோட வரணும், இல்லைனா இருக்கிற சில்லறையெல்லாம் என்கிட்ட சில்லறை கேட்கணும். அவர் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில வளைந்து கொடுப்பதுங்கிறது அத்தியாவசியமா இன்றைய சூழல்ல போயிருச்சுன்னு நாம நினைச்சுக்கிறோமா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லை, நிமிர்ந்து தான் நிற்கணும். வளைஞ்சு கொடுக்கறதுல என்ன? ஒரு ஆஃபீஸில் ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு மகாராஜா சில்க்ஸ் அண்ணன் தான் இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்பான்சர், முன்னிலை. பட்டுப்புடவை கொடுப்பார், காசு கொடுத்தா கொடுப்பார். கௌரவ பிச்சை எடுக்காத. அவர் எனக்கு 15 வருஷமாக தெரியும். என்ன கான்டாக்ட் நம்பரை டெலீட் பண்ணிட போகிறார். உனக்கு வேணும்னா கேளு, காசை கொடு, நான் வாங்கி தரேன். அமைதியாக ஒரு கேப் விட மாட்டேங்குது.
இப்போ 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 மகாராஜா சில்க்ஸ் ஓனர்ன்ட்டனா முடிஞ்சு போச்சு. பேசுகிறப்ப 2 தடவை அவரை பாராட்டி ஒரு புடவை வாங்காமல் போகாது. சின்னதா குட்டி யானைக்கெல்லாம் ஒட்டி யானை போடுறதில்லை, அமைதியா. இங்கே வந்து இது இந்த மண் மகாராஜாவிற்கான மண். இந்த மண் தஞ்சாவூர் மண்ணே ராஜராஜ சோழன் மகாராஜா, சரபோஜி மகாராஜா. இன்னைக்கு ஸ்பான்சர் உழைத்து சாப்பிட்ற எண்ணம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லைக்கா. ஒரு ஆஃபீஸில் ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஒருத்தர் போயிருக்காரு. அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உங்கள் ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், சொன்னால் எவ்வளோ தருவீங்கன்னு இருக்கான். அவர் இதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா, இப்படி இருக்கு நிலமை. ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து 10 பென்சில் கொண்டு வந்திருக்கான். அப்பா பார்த்துட்டு ஏதுடா 10 பென்சில்னு இருக்கார். பக்கத்தில் உட்காந்துருக்கிற பசங்கிட்ட இருந்து பென்சில்லாம் எடுத்துட்டேன்ப்பா. பென்சில் எடுத்தியா? இனிமேல் பென்சில் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. திருடுறது எவ்வளோ தப்பு தெரியுமாடா? என் பேரை கெடுக்கிறேன் வந்திருக்கியா? இனிமேல் எது வேணாலும் கேளு, அப்பா ஆஃபீஸிலேருந்து கொண்டு வரேன். இவர் மகாத்மா காந்தி மாதிரி அறிவுரை பண்ணிவிட்டு இவர் பாருங்க, இப்போ வாழ்க்கையில் வளைந்து கொடுக்கறது தான் இயல்புங்கிற கட்டாயத்திற்கு வாழ்க்கை நம்மளை தள்ளி இருக்கா ஒரு கேள்வி. ஆனால் நிமிர்ந்து நிற்கிறதுல என்ன லாபம்? நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறதுல என்ன லாபம்னு நான் யோசிக்கிறேன்னா, பெருசா வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்கலைனாலும் பெருசா யாருக்கும் எந்த பதிலையும் சொல்ல வேண்டாம். அதுதான் நிமிர்ந்து நிற்பதில் இருக்கிற, நேர்மையில் இருக்கிற மிகப்பெரிய லாபம். கரெக்டா? நேர்மையை பற்றி பேசுகிறப்ப கைத்தட்டே வராது. ஒருத்தன் நேர்மையாக இருந்தான்னா அவனுக்கு நம்ம ஊரில் என்ன பேர் வச்சுருக்கோம்? இளிச்சவாயன், பொழைக்க தெரியாதவன், 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்லாதவன். இவெல்லாம் யாரு? நல்லவன். ஊர் அடிச்சு உலையில போட்டவன் வரான், ஐயா வந்துட்டார். ஏன் ஐயா வந்துட்டார்? ஏன்னா அவர் வரப்பே 10 கார்ல வராரு. ஏன்? அப்ப பண வசதி வைத்து ஒருவர் நல்லா இருக்கார் நாம நினைக்கிறோம், மனதில் உயர்ந்தவரை நாம நல்லா இருக்காருன்னு நினைக்கிறோமா? இதுதான் கேள்வி. இப்ப யார் உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கா? இவ்வளவுதாங்க. இதுதான். வளைந்து கொடுப்பறதா இல்ல நிமிர்ந்து நிற்கிறவங்களா? யார் மகிழ்ச்சியா இருக்காங்க? இதை பேசுறதுக்கு உங்க சார்பா 2 பேர் ஒவ்வொரு அணியிலையும் இருக்காங்க. இப்ப வரைக்கும் உங்க அணி மாறல. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சிங்கிறதுனால மாறுவதற்கும் வாய்ப்பு இல்லை. 2 பேரும் முதல்ல நிமிர்ந்து நிற்பதே மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, அறிமுகம் தான் படுத்துறேன் நான். நடுவர், எனக்கு தெரியும். 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அணி அறிமுகப்படுத்துறதுக்குள்ள பதட்டம். அவங்கள முதல்ல பேசுவீங்க, இவங்கள முதல்ல பேசுவீங்க. நீங்க யாருமே பேசாதீங்க, 3 மணி நேரம் நானே பேசுறேன், கைத்தட்டுங்கன்னு இருக்கேன். அப்புறம் வேற என்ன செய்ய? ஜிபேல அனுப்பிச்சு விடுறேன், வெறும் ஜிபே அப்படின்னு. பணம் வர நிஷாக்கா பேசுறப்ப அதை பேசிக்குவோம். நிமிர்ந்து நிற்பதே அப்படிங்கிற அணியில் எனக்கு பிடித்த ஒரு இனிய மனிதர். நான் தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து அவரை காமெடியாக பார்த்துருந்தாலும், நகைச்சுவை பேச்சாளராக பார்த்துருந்தாலும், மிகப்பெரிய இலக்கிய பேச்சாளர், மிகப்பெரிய வாசிப்பாளர். எங்கள் குழுவில் யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினால் அது குறித்த விடையை உடனடியாக தருகிற மாபெரும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர் பேராசிரியர் கலக்கப் போவது யாரு புகழ் இலக்கிய பேச்சாளர் காமெடி சிங்கம் பழனி அவர்கள். அந்த அணிக்கு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக மருத்துவ படிப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் தமிழிலே தன்னை கரைத்து கொண்டவர். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் ஒரு சொல் கூட பிறழாமல் ஒரு சகோதரி பேசினார் என்றால் அது என்னுடைய தங்கை டாக்டர் சங்கீதா அவர்களுக்கே கிடைத்த மாபெரும் பெருமை. ஒரு பலத்த கைத்தட்டல் திருச்சி டாக்டர் சங்கீதா அவர்கள். அவ்வளோ அழகாக பேசினாங்க. இறுதி சுற்றுக்கு அவங்க வரல, சில சூழல்னால. இல்லைன்னா வந்திருந்தாங்கன்னா அருமையாக இருந்திருக்கும்.
இந்த பக்கம் வளைந்து கொடுப்பதேங்கிறது. இப்போ மேடையில் இருக்கிறப்பே நீங்கள் பார்த்துருக்கலாம், மகாராஜா ரஃபி என்கிட்ட புடவை கேட்கறது. இப்போ ஃபயர் ஆஃபீஸர் பார்த்துருக்காங்களே, ஒரு ஃபயர் சர்வீஸ் ஃபயர் இன்ஜின் கொடுக்குறது. ஆமாம், ஃபயர் சர்வீஸ் பஸ் ஒன்று கொடுங்கன்னு கேட்டு அதில் கூட வீட்டுக்கு போகும். எதையும் சும்மா விடாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு தடவை ஃபயர் சர்வீஸ் வண்டி நின்று இருக்கு, அதில் இருக்கிற பக்கெட்டை திருட்டு போயிருக்கு. ஆமாம், கேட்டால் வீட்டுக்காரர் குளிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஜய் டிவியில் வந்து நல்லா சம்பாதிச்சாலும் சில அல்பத்தனங்களால் தன்னுடைய இமேஜை இழந்திருக்கிற எல்லாம் சும்மா நகைச்சுவை. எனக்கு என்ன பிடிச்சது அக்காட்ட அப்படின்னா, என்னுடன் பிறந்த சகோதரியிடம் கூட இவ்வளவு உரிமையாக இருக்க முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இவரிடம் இருக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் அவர்கள் மக்களை மகிழ்விப்பதற்காக மட்டும்தான் சொல்லுகிறார்கள், என்னை காயப்படுத்த சொல்லவில்லை என்கிற தெளிவு இந்த சகோதரிக்கு இருக்கிறது. மிக சாதாரணமான ஒரு குடும்ப சூழலில் பிறந்து பட்டிமன்ற மேடைகளில் பேசி மெல்ல மெல்ல விஜய் தொலைக்காட்சி கலக்கப்போவது யாருக்குள் நுழைந்து இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடனேயே நடிக்கிற வாய்ப்பை பெற்ற தன்னுடைய திறமையால் அதை அடைந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரி, இப்படிலாம் அவங்கள சொல்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள சொன்னாதான் அவங்களுக்கு பிடிக்கும். சின்ன திரையினுடைய சொன்ன உடனே நிறைய பேர் பயந்தாரா? எங்கள் அன்பு சகோதரி காமெடி குயின் அறந்தாங்கி நிஷா அவர்கள் வளைந்து கொடுப்பதே என்கிற அணியில பேசுறார். அதற்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர் அன்பு தம்பி. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் எல்லாரும் வீராவேசமா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்து சர்வசாதாரணமாக மக்களினுடைய மொழியில் பேசி அவர்களை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்தான். உங்கள் பகுதியை சார்ந்த கும்பகோணத்தை சார்ந்த நகைச்சுவை நாயகன் நாகமுத்து பாண்டியன். ஒரு பலத்த கைத்தட்டல் நாகமுத்து பாண்டியன். இப்ப எங்களுக்கான கைத்தட்டல், எங்களுக்கான பாராட்டா எங்களுக்கு வரும், எனக்கு பழனியனுக்கு நிஷாக்காக்கு. ஆனா டாக்டர் சங்கீதா அவர்களுக்கும் நாகமுத்து பாண்டியன் அவர்களுக்கும் நீங்க கொடுக்குற கைத்தட்டல் வந்து அவர்களுடைய வளர்ச்சிக்கான விதையாக உரமாக மாறும். அதனால இவங்க பேசுறப்ப நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தும். நாகமுத்து பாண்டியன் அம்மா அப்பா வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க அப்பா? ரொம்ப எளிமையான மனிதர். எங்க அப்பா? அவங்க ஆமா ஆமா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சங்கீதாவோட அப்பா அம்மா இங்க இருக்காங்க. வெரி குட். எல்லா அம்மாவும் பச்சை கலர் சேலையிலே வந்திருக்கீங்க. சரி, ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். உடைய நாகமுத்து பாண்டியன் வந்து பேசுகிறப்பயே 4-5 முறை எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதனால் தஞ்சாவூர் புத்தக திருவிழாவிலே வர என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு மறந்தே போச்சு. சரி, அண்ணன்னு கூப்பிட்டு விட்டா அந்த வேலையை பார்க்கணும்ல. அதனால் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞனுடைய கனத்த இதயம், ஒரு சராசரி நிலை. அப்படிதாம்மா சிரிக்கணும். என்ன அழகா சிரிக்கிறீங்க சார். எனக்கு இப்படி மனசு விட்டு சிரிக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். தமிழில் நம்ம வார்த்தைகள் பயன்படுத்துகிறப்ப கவனிச்சு பாருங்க. ஏங்க, இந்த மாதிரி ஒரு மொழி உலகத்தில் வேறு எதிலும் இல்லைன்னு சும்மா சொல்லலை, அனுபவிச்சு சொல்கிறோம். மனசு விட்டு சிரிச்சேங்கிறான். ஏன் மனசு விட்டு சிரிச்சேங்கிறான்? மனசு உள்ள இருந்ததுன்னா ஈகோ உள்ள இருக்கும். ஈகோ உள்ள இருந்ததுன்னா இவன் யாரா சொல்றது, நான் என்னடா சிரிக்கிறதுன்னு இருக்கும். மனசை விட்டுட்டோம்னா உண்மையான மகிழ்ச்சி குழந்தை போல் நம் மனதில் எழும் என்பதால் தான் மனசு விட்டு சிரிக்கிறோமோ. தமிழ்ல டேய் கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காதரா, தமிழ்ல சொல்றாங்களா? கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காத சொல்றாங்களா? அதென்ன கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்காத? என்ன தெரியுமா ரகம்? என்ன தெரியுமா அதில் இருக்கிற அர்த்தம் வாழ்க்கையில்? டே ஓவரா ஆடாத. ஓவரா அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்குன்னு ஓவரா ஆடாத. கண்ணை திறந்து பாரு. மண்ணு மேலே நிற்கிற, உனக்கு மேலே ஆட்டம் போட்டவனையெல்லாம் மண்ணு சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கு. கண்ணு மண்ணு தெரியாமல் ஆடாதரான்னு நான் தமிழில். சின்ன சின்ன வார்த்தை பெரிய வாழ்க்கையை சொல்லிடும். அதனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். இவ்வளோ எதுக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா, கூட்டம் அதிகமானோன்னே
நான் வந்து நம்ம பேச்சாளர்களை கூப்பிட்டு அவங்க உற்சாகமாக பேசுவாங்க. அதுக்காக தான் இப்போ முதலாவதாக இந்த தஞ்சை புத்தக திருவிழாவிலே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதே என்று பேசுவதற்காக தமிழ் பேச்சு எங்கள் மூச்சினுடைய நகைச்சுவை நாயகன் அன்பு தம்பி கும்பகோணத்தை சார்ந்த நாகமுத்து பாண்டியனை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பேச வருமாறு பாராட்டி அழைக்கிறேன். வாங்க. ஜெயகாந்தன் அவர்கள் அருமையாக சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம். அருமை. அப்ப நேரத்திற்கு தகுந்தாற் போல் தன் எண்ணத்தையும் செயல்பாட்டையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டவன் மனிதன். மேனேஜர் எம்டிக்கு வாசிக்கிறார், டீம் லீடர் மேனேஜருக்கு வாசிக்கிறார், சீனியர் மேனேஜருக்கு வாசிக்கிறார், ஜூனியர் நான் மட்டும் வாசிக்காம இருந்தா நல்லா இருக்குமா? வாசித்தே தீர வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா நான் வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் அங்க பொழப்பு ஓட்ட முடியும். ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய தேசிய கீதமே ஜிங் ஜாக்.